ரமேஷ் தற்பொழுது உங்களிடம் எது மாதிரியான தகவல் இருக்கிறது? தற்பொழுது எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? மகாலிங்கம், நாம் தற்பொழுது திமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அருகில் இருக்கிறோம். அவர் முதற்கட்ட தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கார். அவரிடம் பேசலாம். சார், இப்பொழுது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதை நீங்கள் திமுக எப்படி பார்க்கிறது? முதற்கட்டமாக திமுக தொடர்ந்த வழக்கின் அடிப்படையிலே நீதிமன்றம் திமுக தொடர்ந்த வழக்கில் உள்ள நியாயத்தை கருதி இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 12 நாட்களுக்கு ஒத்தி வைக்க சொல்லியிருக்கிறார்கள். 12 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறது என்றால் மீண்டும் மறு அறிவிப்பு, தேர்தல் குறித்த மறு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டு இடங்களை முடிவு செய்வதிலே இந்த தேர்தல் ஆணையம் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு காரணம். பொதுவாகவே இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாநில ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சில நிலைப்பாட்டுகளை எடுத்துவிட்டு தேர்தலை அறிவித்தார்களே தவிர எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்பு கிடைக்காத அளவிலே எது பொது தொகுதி, எது மகளிருக்கான தொகுதி, எது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியினருக்கான தொகுதி என்பதையெல்லாம் முதலிலேயே அறிக்கையாக வெளியிடாமல் தேர்தல் நேரத்தில் அறிவித்த காரணத்தினாலே எதிர்க்கட்சிகளுக்கு வேட்பாளர் தேர்வு செய்வதிலே உள்ள சங்கடங்களை எல்லாம் உணரவில்லை. இது ஒரு சார்பு போக்கு என்று நாங்கள் நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கிலே இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். பழங்குடியினருக்கு குறிப்பாக நீங்கள் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லி தான் உங்களுடைய வாதம் இருக்குது. எந்தெந்த பகுதியில் பழங்குடியினருக்கு இல்லை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? அது குறித்த தகவல் அது குறித்து இப்போ நீலகிரி மலைப்பகுதிகளிலே தான் பழங்குடியினர் வாழ்வார்கள். அந்த பகுதியிலே உள்ள மக்கள் தொகை அடிப்படையிலே இதுவரை எந்தெந்த வார்டுகள் பழங்குடியினருக்கான வார்டுகளாக இருந்தன என்பதெல்லாம் இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதனாலே அதில் தவறு இருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு காட்டியிருக்கிறோம். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில், ஏனென்றால் அவர்கள் பாதி வேலையை முடித்து விட்டார்கள். நேற்று அந்த வேட்புமனு தாக்கல் நேரமெல்லாம் முடிந்திருக்கிறது. அதிகாரிகளாம் நியமிக்கப்பட்டு இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளாம் அமல் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பெருந்தொகையை செலவிட்டு ஒரு முக்கியமான ஏற்பாடுகளும் செய்து விட்டார்கள். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செய்தால் அதற்கும் திமுக தரப்பிலே வாதங்கள் முன்வைக்கப்படுமா உச்சநீதிமன்றத்தில்? கட்டாயமாக எங்களுடைய வழக்கு இது. எங்களுடைய வழக்கின் மேல் தான் அவர்கள் எங்களுக்கு கிடைத்த தீர்ப்பின் மேல் தான் அவர்கள் மேல்முறையீடு செய்ய முடியும். அப்படி என்றால் இது எங்களுக்கு எதிரான மேல்முறையீடாக தான் கருதுவோம். எங்களுக்கு மேல்முறையீட்டிலே திமுகவுக்கு கட்டாயம் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் நீதிமன்றம் வழங்கித்தான் ஆக வேண்டும். சரிங்க, இப்போ குறிப்பாக பழங்குடியினர்கள் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா, இல்லை நீங்கள் ஏற்கனவே EVM மிஷின்ஸ்லாம் வேணும், மத்திய பாதுகாப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதையும் இதில் பிரதான வாதங்களாக சேர்க்க இருப்பில்லை. ஒட்டுமொத்தம் ஒற்றை கோரிக்கையாக ST மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு இல்லை என்பது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். இல்லை, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம். இது இரண்டாவது வழக்கு. இரண்டாவது வழக்கிலே உயர்நீதிமன்றம் எங்களுடைய வழக்கின் நியாயத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கி ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு எந்தெந்த தொகுதியெல்லாம் பழங்குடியினர் மக்கள், எந்தெந்த மக்களும் ஆதிதிராவிடர் மக்கள் நிற்க வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு 50% ஒதுக்கீடெல்லாம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் குறை இருக்கிறதா பார்க்குறீங்களா? அந்த நோட்டிஃபிகேஷனே தவறுங்கிறதுனால தான், அந்த நோட்டிஃபிகேஷனில் பல தவறுகள் இருக்குங்கிறது தான் எங்களுடைய இந்த நீதிமன்றத்துக்கு சென்றதற்கான அடிப்படை காரணமே அதுதான். பழங்குடியினர் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா, அல்லது பெண்களுக்கு ஒதுக்கிய வார்டுகளில் பிரச்சனை இருக்கா? உங்கள் எத்தனை சதவீதம் அந்த ஏற்கனவே 1% ரிசர்வேஷன் என்பது பழங்குடியினர் மக்களுக்கு இருக்கிறது, அதில் மட்டும்தான் பிரச்சனையா? அதுவும் குறிப்பாக எந்த இடத்திலே அந்த பிரச்சனை இருக்கிறது, அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது எண்ணிக்கையை பொறுத்தது. அதில் சாதிவாரி தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டிலே வராது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது எண்ணிக்கையை பொறுத்தது. அதில் பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்பில்லை. 50% இடஒதுக்கீடு என்றால் இருக்கின்ற தொகுதிகளிலே 50% பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். அதிலே ஒரு குறையில்லை. ஆனால் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு அவர்கள் அங்கே உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப முடிவு செய்ய வேண்டும். அப்படி முடிவெடுப்பதிலே தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினோம், ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கோம். அதற்கான தீர்ப்பு இப்போ வந்திருக்கிறது. நீங்கள் திமுக கூட வேட்பாளர் பட்டியலாம் அறிவித்து பல்வேறு நடவடிக்கை தேர்தல் பணியில் இறங்கிட்டு ஒரு நிலையில் இந்த தீர்ப்பு இன்னும் ஒரு 3 அவங்க டிசம்பர் 30 வரை டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போதில் இது இரட்டை வேலையாக அரசியல் கட்சிகள் இருக்குன்னு பார்க்க முடியுமா? நீங்கள் தவறான முறையில் தேர்தல் நடந்ததால் அதன் முடிவுகள் தவறாகத்தானே இருக்கும். யார் நிர்வாகத்திற்கு வர வேண்டும்
என்று ஒரு முடிவு செய்யும் பொழுது தவறான பட்டியலின் அடிப்படையில் தேர்தல் நடத்துவது எப்படி முறை? இப்பொழுது தஞ்சாவூரிலும் அரவாக்குறிச்சியிலும் மாநில இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை ஒத்திவைத்தார்கள். அவர்கள் ஒரு தவறை கண்டுபிடித்து அதன் அடிப்படையிலே ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதிலே என்ன நிலையோ அதே நிலை தானே இதற்கும். அதாவது தற்பொழுது தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு திமுக சார்பில் பிரதான RS பாரதி அமைப்புச் செயலாளர் கூட தான் அந்த வழக்கை தொடர்ந்தார். திமுக எந்த காரணத்திற்காக இந்த வழக்கை தொடர்ந்தது என்பதில் பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்திருக்கார் மகாலிங்கம் நம்மகிட்ட.